வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள். 2025 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பு பரீட்சை திணைக்களத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் வருடம் பிப்ரவரி 17 முதல் 26 வரை நடைபெறும் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். புதிய 50 அரசு நிறுவனங்களை கௌபே அமைப்புடன் இணைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சின் செயலாளர் வர்ணஸ்ரீ தனபால தெரிவித்துள்ளார். அதன்படி விரிவாக்கப்பட்ட அமைப்பு அடுத்த மாதத்திற்குள் செயல்பாட்டுக்கு வரும் என்றும் இணைக்கப்பட்ட நிறுவனங்களின் மொத்த எண்ணிக்கையை 100ஆக அதிகரிக்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவுகளை தொடர்ந்து செப்டம்பர் மாதம் டிஜிட்டல் பொருளாதார மாதமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சி நாட்டின் டிஜிட்டல் பொருளாதாரத்தை நோக்கிய மாற்றத்தை விரைவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களின் நன்மைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த எதிர்வரும் மாதம் முழுவதும் தொடர்ச்சியான திட்டங்கள் செயல்படுத்தப்படும். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் செப்டம்பர் 20 முன்னர் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி வெளியிட்டுள்ளார். 2025 ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையானது நேற்று இடம்பெற்றிருந்தது. இதன்போது பரீட்சை நாடு முழுவதும் 2787 பரீட்சை நிலையங்களில் நடைபெற்றதுடன் அங்கு 3,07,951 பரீட்சார்த்திகள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை நடந்து முடிந்த பரீட்சையில் வினாத்தாளுக்கு பதிலளித்த விதம் குறித்து மாணவர்களிடம் கேள்வி கேட்பதை தவிர்க்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் பெற்றோரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் புலமை பரிசில் பரீட்சை என்பது ஒரு பரீட்சை மட்டுமே என்பதை சுட்டிக்காட்டிய அவர் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்குமாறு வலியுறுத்தியுள்ளார். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவிலிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட வலஸ்கட்டா எனும் திலின சம்பத் உபாதைக்குள்ளாகிய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 90 நாள் தடுப்பு காவல் உத்தரவின் பேரில் வலஸ்கட்டா மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவில் விசாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இவ்வாறு தப்பிச் செல்ல முற்பட்டுள்ளார். அதன்படி நேற்று முன்தினம் இரவு 9:15 மணியளவில் கழிப்பறைக்கு செல்லும் போது வலஸ்கட்டா அதிகாரிகளை தாக்கி 3வது மாடியிலிருந்து குதித்ததாக கூறப்படுகிறது. இதன்போது அவரது கால்கள் உடைந்துள்ளதாகவும் ஒரு கையின் முழங்கை பகுதி உடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் காயமடைந்த சந்தேக நபர் தற்போது கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகிறார். கொழும்பில் போதைப்பொருள் பாவனை அதிகமுள்ள இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவித்துள்ளது. அதன்படி ராஜகிரிய ஒபேசேகரபுர பண்டாரநாயக்கபுர வெல்லம்பீட்டி கொளன்னாவ பொரளை வனாத்தமுள்ள மொரட்டுவை லுணாவ முகத்துவாரம் மட்டக்குழி ஆகிய பகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. குறித்த பகுதியில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அடையாளம் காண விசேட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. போலீசார், விசேட அதிரடிப்படையினர், பல அரசு நிறுவனங்கள் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா ஆகியவற்றின் பங்களிப்புடன் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.